வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோவை இலை இட்லி. ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இட்லி மாவு 1/4 கிலோ. இதுக்கு எப்பயும் போல் ரேஷியோ தான். 1 கப் உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி 4 கப் புழுங்கல் அரிசி, அவ்வளோதான். எப்பயும் போல் நல்லா இட்லி மாவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவை இலை. இந்த 1/4 கிலோ இட்லி மாவுக்கு 20 கோவை இலை இருந்தால் மட்டும் போதும். அப்புறம் நீங்கள் அதை விட ரேஷியோ வேணும்னா நீங்கள் எச்சா கொடுக்கலாம். இதுதான் கோவை இலை. நல்லா பார்த்துக்கோங்க, எலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி பூச்சி இருக்கா என்னென்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ரன் பண்ணி இதோட நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட வேண்டியது தான். இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், 1-2 தான் அடிபட்டுருக்கேன். இலை ரொம்ப கம்மி இல்லையா, அதனால் இதோட நம்ம கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி ஒரு ரன் விட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைப்பட்டுரும். கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இது மீதி இருக்க மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் ஜம்முன்னு வந்துச்சு. நான் இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி ஊற்றலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒட்டுது. ஒரு 5 செகண்ட். இப்படி பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக செம்மையாக இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு மாதிரி நம்ம காமிக்கிறேன். கோவை இலை இட்லி சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு கோவை இலை கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த இட்லியை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாரம்பரியமாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் விஷயத்தையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபுட் ஐட்டம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் புதுசாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதிலெல்லாம் கூட என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.